உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குஷி இனிமே உன்ன அம்மாவா நினைக்க மாட்டா. மோகனுக்கு சொல்லவே வேணாம், அவன் மூத்த மனைவி துளசி வந்துட்டா. உன் கழுத்துல மோகன் கட்டின தாலிய நீ சுமந்துகிட்டு இருக்கியே, அது கூட பறிக்கப்படும். மோகனுடைய மனைவி ராதா அப்படிங்கிற அந்தஸ்த நீ கூடிய சீக்கிரம் இழந்துரு வராதா? நீ மறுபடியும் பழையபடி கோயில் பூசாரியுடைய மகளா மாற போற. ஒண்ணுமே இல்லாத குடும்பத்துல இருந்து வந்தாலும் உனக்கு இருக்கிற ஆணவம் வேற யாருக்கும் இருக்காது. சரி, இப்ப துளசிய பத்தி பேசலாமா? துளசி தானே ராதா ஆரம்பத்துல இருந்தே இந்த வீட்டோட மருமக. தன்னுடைய அன்பால மறுபடியும் இந்த வீட்டை பழைய மாதிரி மாத்திடுவா. அழகுல அவளும் ஒண்ணு குறைஞ்சவ இல்ல. ஆரம்பத்துல மோகன் அவளை ரொம்ப ரொம்ப காதலிச்சான் தெரியுமா? உயிரையே வச்சிருந்தான். இதோ உன் முகத்துல ஒரு பதட்டம் தெரியுது, உன் கண்கள்ல ஒரு பயம் தெரியுது. இதெல்லாம் மாறாம எப்பவும் இதே மாதிரி நீ இருக்கணும். ஏன்னா இப்போ உன்னுடைய வாழ்க்கை வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கு. அந்த வேஷக்காரி நிலைமை தான் மோசமாக போகுதுமா. என்ன துளசி அக்காவா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ வாழ்க்கையை விட உங்க வாழ்க்கை மோசமாக போகுது. ஏன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அமைதியா இப்படி நிக்கிறீங்க பாருங்க. உங்க சொந்த குடும்பத்தையே எப்படி நீங்க இப்படி நரகத்துல தள்ளுவீங்க? நீ நிஜமாவே முட்டாள் தான் ராதா. இன்னும் எங்க இருந்து நீ நியாயத்தை தேடிட்டு இருக்க? யாருடைய வாழ்க்கை நரகமாக போகுதுங்கறத கூடிய சீக்கிரம் நீயும் பார்க்க தான் போற. துளசி கொடுத்த அறை மறந்து போச்சா? அவளோட ஒரு அறை உன்னை இவ்வளவு தடுமாற வச்சிருக்குன்னா போக போக துளசி இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான்னு நீ யோசிச்சு பாத்துக்க. துளசிங்கிற அந்த நெருப்பு பொண்ணை எரிச்சு சாம்பலாக்க போகுது. துளசிங்கிற அந்த புயல் பொண்ணை மொத்தமா அழிச்சிட்டு தான் போகும். துளசிங்கிற ஒரு பெருங்கடல் ராதாங்கிற ஒருத்தி இருந்த அடையாளத்தையே மொத்தமா காலி பண்ணிடும். இந்த வீட்ல உனக்கு இருந்த உரிமை அந்தஸ்து எல்லாத்தையும் மொத்தமா துளசி முடிச்சு வச்சிருவா. உங்களோட கடந்த காலத்தை பத்தி நான் இதுக்கப்புறம் எப்பவும் பேசவும் மாட்டேன். நீங்க இந்த வீட்ல நிம்மதியா இருக்கலாம். நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதான். கடவுள் மேல சத்தியம் பண்ணு. ஏன் கேட்டனா, இந்த வீட்ல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை நீயும் என்ன ஏதாவது சொல்லி ஏமாத்திட்டனா? இல்ல 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 இல்ல, நிஜமா இல்ல. உங்க பொண்ணு தாமினி இல்லாத குறைய என்னால நிறைவேற்ற முடியாது. ஆனா நீங்க என்ன உங்க பொண்ணாவே நினைச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பேன். எப்பவுமே, கண்டிப்பா, ப்ராமிஸ். என்ன இப்படி பேசிட்டு போறா? என்ன இது, இவ இப்படியெல்லாம் பேசிட்டு போறா? தாமினி, ஒருவேளை மேல ஏதாவது செட்டிங் பண்ணி அனுப்பிட்டியா என்ன? எப்படியோ என் உயிர் தப்பிச்சுது. இந்த மாதிரி இங்க நிறைய நடக்க போகுது. நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நடக்கும். நீங்க மட்டும் இல்ல, அந்த ராதாவையும் சேர்த்துதான்.
அந்த அறிவாளி ராதாவை நான் முட்டாள் ராதாவா மாத்தல. என்னோட பேரை துளசி மோகன் கிடையாது. வாழ்க்கைய நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிற நேரத்துல திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம முன்னாடி வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஏதாவது பண்ணுது. ஐ மீன், துளசி அண்ணி உயிரோட வருவாங்கன்னு நம்ம யாராவது கற்பனை பண்ணிருப்போமா? இப்போ ராதாவுடைய மன கஷ்டம் தான் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா நாளைக்கு துளசி அன்னைக்கு ராதாவுக்கும் மோகன் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிய வந்ததுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. சரியா சொன்னீங்க. எப்படி பார்த்தாலும் யாருக்காவது கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது துளசி அணிக்கா இல்ல ராதாக்கான்னு தெரியல. இல்லம்மா, எங்களுக்கு தெரியாது. குஷி இங்க வா, இங்க உட்காரு. குஷி, நான் ஒரு விஷயம் சொன்னா நீ கேப்பியாமா? இங்க பாரு குஷி, உனக்கு உன்னோட ராமா எவ்வளவு பிடிக்கும்ன்றதே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ப்ளீஸ் இப்ப அவளை ராமான்னு கூப்பிடாம இருக்கியா? ஏன்? அவங்க என்னோட அம்மா. இங்க பாரு குஷிகண்ணா, நீ ராதாவை அப்படி கூப்பிட்டா அப்புறம் துளசி அணி அதை கேட்கும் போது வருத்தப்படுவாங்கல்ல. அப்ப என்னோட ராமா கூட வருத்தமா தானே இருக்கும். அந்த ராதா வருத்தப்படுறான்னா பட்டுட்டு போட்டோம். அவளை பத்தி யாரு கவலைப்பட்டாங்க? இங்க பாரு குஷிகண்ணா, நீ வந்து ராதாவை ராமான்னு கூப்பிடாத, ஓகே? ஆனா ஏன்? என்னோட இன்னொரு அம்மாவை ஹாப்பியா இருக்கிறதுக்காக என்னோட முதல் அம்மாவை நான் ஏன் சேட் ஆக்கணும்? என்ன குஷிகண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. அவங்க என்னோட ராமா, நான் என்னோட ராமாவை ராமான்னு தான் கூப்பிடுவேன். தப்பு கணக்கு போட்டுட்டீங்கம்மா. நான் நட்டு வச்ச உறவுங்கிற செடி நீங்க நினைக்கிற அளவுக்கு பலவீனமானதில்லை. ஏதோ ஒரு சின்ன மழை பொழிஞ்ச உடனே அது ஒண்ணு வேரோட விழுந்துராது. என்னோட மோகன் ஐயாவோ இல்ல குஷியோ, ரெண்டு பேருமே எப்பவுமே என்னைக்குமே என் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. என் பொண்ணுக்கு என் மேல உள்ள பாசத்தை பாத்தீங்கல்ல. இப்ப வாங்க, இப்ப நான் உங்களுக்கு என் பொண்ணோட அப்பாவோட பாசத்தை காட்டுறேன். யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா எனக்கு நல்லா தெரியுமா, இந்த நேரத்துல உன் மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு தெரியுமா. இவங்களுடைய அன்பை பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.